வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம்பதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேனி அங்காடிக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம 60 முட்டை தொகுதி வச்சுருந்தோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மஞ்சள் சாக்கு பையில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அந்த மேலே இருக்க ரெட் கலரில் டபுள் கோடு ஒரு 4.5 கிலோ இருக்கும் போல். அப்புறம் அந்த வேஸ்டேஜ் கூட ஒரு 1.5 கிலோ இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் வெயிட் பார்ப்போம். நம்மளுடைய அங்காடிக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு முன்னால் ஒரு விவசாயி வந்திருக்காரு. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தேனி மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர் போடுறாங்க. இதான் எஸ்ஆர் போடுற முறை. பட்டோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது, பட்டு நூல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தரம் செக் பண்ணுறது. இதுதான் பீப்பா. அந்த பீப்பா பார்த்திங்க அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. பீப்பாவோட வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஸ் பண்ணிடுவாங்க. பீப்பாவை அறுத்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுடைய 20 கூட எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் ஓவரால் வெயிட் போட்டு அதுக்கப்புறம் பீப்பாவை எடுத்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் போட்டு அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கிற இதுதான் பார்த்திங்கன்னா பட்டோட தரம். அந்த தரத்தில் தான் நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? நம்மளுடைய எஸ்ஆர்னு சொல்லுவோம். எஸ்ஆர்ன்றது பட்டோட எவ்வளோ இருக்குன்றத சதவீதத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு விலை தீர்மானம் ஆகிறது நண்பர்களே. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஆர் செக் பண்ணி பார்த்ததில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 21.5. ஸோ 21.5க்கு என்ன கவர்மெண்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஏலம் விடப்படும். ஏலம் கேட்பாங்க. சரிங்களா? ஏலம்ன்றது ரொம்ப அதிகமாக போயிடாது. நிறைய வியாபாரிகள் இருந்தால் ஏலம் அதிகமாக போகும். தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லா விவசாயிகளும் தெரியும். இதுதான் நம்மளுடைய தேனியோட பிச்சை சார். இவர் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே எஸ்ஆர் போடுவார். வரக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் எஸ்ஆர் போடக்கூடியவர். ஸோ கரெக்டான முறையில் எஸ்ஆர் போட்டு இதுக்கான விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. இதுதான் எஸ்ஆர் ரேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளுக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுலேருந்து ரேட்டு நம்மளுக்கு ஏலம் விடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.